ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க. 4/8/2024 அமாவாசை திதி, 19/8/2024 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4, பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குன்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இல்லை. அதாவது அஷ்டமத்து சனி போயிட்டு தான் இருக்குது, ஆனால் வக்ரமாக இருக்கார் சனி பகவான். அப்போ சனி பகவான் வக்ரமாக இருந்தால் அதாவது நேர்கதியில் செல்லும் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் எதிர்மறையான பலனை தரும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 8ஆம் இடத்தில் இருக்கிறதான ஒரு ஐதீகம் இல்லை. 7 இருந்தால் எப்படியோ முன்மீட்டு பலனை செய்வார். அப்போ அஷ்டமத்து சனியினுடைய தீய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது. மாறாக உங்களுக்கு நல்ல பலனையே சனி பகவான் தருவார். அடுத்தது 9ல் ராகு, சில மைனஸும் இருக்குது, நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது. 11ல் குரு பகவான் இருக்கார். முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 11ல் இருக்கார். 2ஆம் தர யோகாதிபதி குரு 11ல் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து இருக்கார். இப்போ குரு பார்வை கோடி நன்மை. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஒரு மாதம் என்றே சொல்லலாம். சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது. எந்தெந்த விஷயங்களில் மாறுதல் ஏற்படும், நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் ராசியில் வந்திருக்கார். பகை பெற்று தான் இருக்கார். ராசியில் சூரியன் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கூடையவன் 1ல் இருக்கலாம், ஒன்றும் குறை கிடையாது, சிறப்பான ஒரு. ஆனால் 15 தேதிக்கு பிறகு அவர் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஆட்சி பெறுவது சிறப்பு தான், ஆனாலும் சனி பார்வையில் இருப்பது சிறப்பல்ல. பாருங்கள், நல்லது நடக்குது, ஆனால் அந்த நல்லது நடக்காமல் இந்த சனி பகவான் பார்த்துக்கிறார். சூரியன் ஆட்சி பெறுவது என்பது சிறப்புங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆட்சி பெற்றால் அப்படி ஒரு அற்புதம். அப்போது கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான காலம். ஆனால் சனி பார்க்குறதால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும், பார்த்து பேசணும். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்து பேசணுங்க. அதே போல் 11ஆம் இடத்துல குரு இருந்து பல அற்புதங்கள் செய்ய போகிறார். பொருளாதாரத்தில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க. பல மழை பொய்ய போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது, டெஃபினட்டாக செய்யக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் சண்டைக்கு வருவாங்க. கணவன் மனைவியிடையே சண்டை இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், உறவினர்கள் சண்டைக்கு வருவாங்க. இப்படி 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு வரும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். சூப்பரோ சூப்பர். அப்போது
இந்த பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் விலகி ஒத்துருக்கு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர பரஸ்பரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். சிறிய முயற்சியே எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணம் மேற்கொள்வீர்கள், ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள். மொத்தத்தில் 3ஆம் இடம் சிறப்பாக இருப்பது மாபெரும் சிறப்பு. இப்போது நாளுக்குடையவன் சுக்கிரன், அவர் ராசியில் இருக்கார், 2ஆம் இடத்துலையும் இருக்கிறார். அதிகபட்சமாக 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ராசியில் கொஞ்ச நாள் தான் இருக்கார். 2ஆம் இடத்துல 22 நாள் அதிகமாக இருக்கிறார். ராசியில் ஒரு நாள் தான் இருக்கார், கடக ராசியில். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது அற்புதமான ஒரு நிலை, லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பான காலம், அற்புதமான காலங்கள். வண்டி வாகனங்கள் வாங்க, விற்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இப்படி பெயிண்ட் பண்ண, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, இது எல்லாத்துக்கும் சிறப்பான காலம். 11ல் செவ்வாய் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதால, பூர்வ புண்ணியத்தையும் பார்க்குறதால, குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங், ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா, நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். 5ஆம் இடத்தை குரு பார்த்தா, அதுவும் 5 கூடையோனும் பார்க்குறாரு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடடையும். பிள்ளைகளால் கௌரவப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பூர்வீக சொத்து பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டுத்தொழில் செய்பவர்கள், கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும். அப்போ சனி வக்ரம் பெறுவது சாதகமாக அப்படின்னா கண்டிப்பாக சாதகம். 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். அது சாதகமாக பாதகமாக? 9 அப்படிங்கிறது தகப்பன் ஸ்தானம். அங்கே போய் ராகு உட்காந்தா தகப்பனுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி. ஏற்கனவே இங்கே தகப்பன் சூரியனை சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். இன்னும் 9ல் ராகு இருக்குது அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அவருடைய தந்தைக்கு பிரச்சனை ஏற்படும். சமூகத்தில் அவருடைய தொழில் நலிந்து போகலாம், அல்லது அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அவருக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம். இதுதான் நேரம், இதுதான் தருணம். தாராளமாக போங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூப்பராக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உயர்கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்கு சென்றாலும் சாதிக்கும் நிலைமை இருக்கிறது. சாதிக்கக்கூடிய நேரமும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் உள்ளூர் போனாலும் சரி, வெளியூர் போனாலும் சரி, உள்ளூரில் இருக்கிறவங்களும் தொழில் பண்ணுறவங்க நல்ல ஒரு பரபரப்பாக தொழிலில் கடனை வாங்கி போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணி
ராகு சும்மா இருக்க மாட்டார், இருக்கிறத பிரம்மாண்டத்தை பண்ணுவார், விரிவாக்கம் பண்ணுவார். அவரே நீங்கள் விருப்பம் இருக்குதோ இல்லையோ அவர் உள்ளே வந்துட்டார் இல்லை, 10ல் இருக்கார்ல, தொழிலை விரிவாக்கம் பண்ணியே தீர்வார். எங்கேயாவது கடன் உடனே வாங்கி நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும் தாராளமாக முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே தாத்பரியம். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், வேலையில் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். 8 ஹவர் டியூட்டினா 8 ஹவர் வேலை பார்க்க முடியாது, இப்போ 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டும், மேனாமினிக்காக இருக்க முடியாது, மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இருக்கும். அப்படி நீங்கள் அதிகப்படியான நேரம், அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக இது பொருந்தும். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், இந்த 7க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கான். அதாவது சனி 8ல் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறது சிறப்பு தான். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறதால சும்மா கேஷுவலாக ஒரு தொழிலை பண்ணால் கூட நீங்கள் ரொம்ப பெரிய வருவாயை ஈட்டி தரக்கூடிய நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதுவும் இந்த கடகத்துக்கு குருவும் செவ்வாயும் யோகாதிபதி 2 பேரும் நல்ல நிலையில் 11ல் இருக்காங்க. அடடா, கடக ராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். 19, 20, 21 அற்புதமான காலம். தொழில், உத்தியோகம், அப்புறம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும், இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையப்போகிறது. 19, 20, 21 சந்திராஷ்டம நாள்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மாதம் 12 ராசிகளில் இந்த கடக ராசிக்கு அற்புதமான யோகங்கள் காத்திருக்கிறது. நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்க போகிறது, பண மழை பொய்ய போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு குதூகலம் என்றே சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கடக ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கடக ராசி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ராசி. தன்னுடைய குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுடைய எண்ணத்திற்காக வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான ஒரு ராசி அப்படின்னா அது கடகத்தை நம்ம சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, நமக்கு பணம் ரொம்ப முக்கியம், அதே போல் நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவர் எப்பவுமே உங்களுக்கு சூரியன் தான். அந்த பணமும் குடும்பத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் தான். அந்த சூரியன் உங்களுடைய ராசியில இருந்தார். இது உங்கள் ராசி, அந்த ராசியில இருக்கார். இப்போது அவர் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் 16ஆம் தேதி வரைக்கும். 2ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் பண வரவு உண்டு. எப்படியும் காசு, பணம், சொத்து சேர்க்கை, அதற்குண்டான மோட்டிவேஷன், அதற்குண்டான தேவைகள், இதெல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் அதற்குண்டான உழைப்பையும் அதற்குண்டான விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ அந்த இடத்த சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள், அது வக்ர பார்வையை பார்க்கும் பொழுது தடை தாமதங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் ஒரு தடைகள், அதே போல் நீங்கள் போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட ஒரு அமைப்பை கொடுத்துருக்கும். அடுத்தது பாருங்க, இப்போ அதே அந்த சூரியன் 2ஆம் இடத்துக்கு வரப்போறார் 16ஆம் தேதிக்கு மேல. அப்பவும் சனியினுடைய பார்வை இருக்கும். ஆனாலும் அந்த சூரியன் அங்க ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது பண வரவு அதிகமாகும்.
வருமானம் நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்கனாலும் கூட இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. எங்கே போனாலும் ஒரு அஷ்டமச்சனியில் கெட்ட பேர் அவமானம் நிறைய வந்திருக்கும். அதில் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துருக்குறாங்களோ அவர்கள் எல்லாமே உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த 16ஆம் தேதிக்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பொதுவாக 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது பணவரவு. ஃபஸ்ட்டு பணம் தான், 2வது பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷம், 3வது குடும்பம், இது எல்லாமே கொடுத்துரும். அப்போது இந்த மாதம் சனியினுடைய வக்ர பார்வை பெற்றாலும் கூட சூரியனுடைய ஆட்சி பலம் பெறும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, பணம் வெளியே கொடுத்து வராமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கார், வக்ரமாக போகிறார். அதே போல் 3 12ஆம் அதிபதி வக்ரமானா அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும். எங்கே போகிறோம், எதுக்கு என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையே தெரியாத அளவுக்கு அலைச்சல் நிறைய கொடுத்துரும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறத உண்மை. அடுத்தது பாருங்க, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க இங்க இருக்கார், 2ஆம் வீட்டில் இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வருவார். பொதுவாக 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு, அதே போல தாய் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு, இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அடுத்தது பாருங்க, அந்த சுக்கிரன் நீசமாக போகிறார். அதுவும் 24ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார். அப்ப கடகராசிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அம்மாக்கோ அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ ஏதாவது ஒரு குறைபாடுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ 24ஆம் தேதிக்கு மேல வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா கேது அங்க இருக்கிறதுனாலையும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலையும் பொதுவாக சுக்கிரன் கேது டிராவல் ஆகக்கூடிய காலகட்டங்கள் பெண் சாபம்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு பழிபாவங்களை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போ அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால அந்த டைம்ல, அதாவது 24ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய லாபம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்க, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கணும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு மேல எல்லாமே கிரகங்கள் மாறும் பொழுது அந்த நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கார். 5 11 இருந்தா குழந்தைகள் மூலமாக லாபங்கள், அது குருவோட சேர்ந்து இருக்கிறார், பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது 5, 9 தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியங்கள், நல்ல குரு அமைவது, இதெல்லாமே இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அதே போல 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படியும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், செவ்வாய் இங்க இருக்கிற வரைக்கும். அப்போ அவரே பாருங்க உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் தொழில நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தை மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது ஒரு லாபங்கள், பூர்வீகத்தை இப்போ விற்று அதாவது 26ஆம் தேதி வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது, விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேது, குரு பயிற்சி எல்லாமே நம்ம முதல்ல நம்ம கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், நீங்க அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம். இந்த மாதம் கடக ராசிக்கு பண வரவுக்குண்டான மாதம். மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட இருங்க. யாரையும் பெரிய அளவுக்கு இந்த மாதம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம். நீங்க அப்படி உங்களுக்கு யாராவது மூலமாக தேவைகள் இருக்கு அப்படின்னா, தாய் தந்தையர் மூலமாக தேவைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பலன்களை நம்ம பொது பலன்களை பார்க்குறோம். இது பொது பலன்கள் மட்டும் இல்லை, பர்டிகுலராக இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் 1-2 அக்யூரஸியாக நடக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு, அதாவது ஆயில்ய நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூச நட்சத்திரம் கொண்டு, ஆயில்யம், புனர்பூசம், பூசம், இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட கடகராசி. புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 பாதமும் நடு நட்சத்திரமாக கொண்டதும், ஆயில்யம் அந்த இறுதி நட்சத்திரமாக 4 பாதங்களையும் கொண்ட கடகராசிக்காரங்க. இந்த ராசி வந்து மோட்ச ராசின்னு பேர். அப்போ பொருளாதாரத்தில் பெரிய தேடல்கள் இருக்காது. அறம் சார்ந்த விஷயங்களுக்கும் மோட்சம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதிகமான கவனம் செலுத்துவீங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுலேயும் புனர்பூசம், பூசம் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லார்ட்டையும் எளிமையாக பழகுவீங்க. ஏன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரமும் பூனையே சின்னமாக கொடுத்துருக்காங்க. பூனைகள் செல்ல பிராணிகள், அப்போ எல்லார்ட்டையும் அன்பாக பழகக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கடகராசியினுடைய வடிவமே நண்டாக கொடுத்துருக்காங்க. நண்டு எச்சரிக்கை உணர்வு கொண்டது. நண்டு தாய்மையினுடைய உச்சபட்சமான ஒரு விலங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு உயிரினம். தாய்மையினுடைய முழு பண்புகளையும் சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டிங்கன்னா நண்டு தான். அதுலேயும் கடகத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. பாட, படிக்க, பாராட்ட, பலதொழில் புரிய, தேட, சுகம் காண, செலவு செய்ய, கற்கடகம், சிம்மம், கன்னிக்கு அல்லாது மற்கடகத்துக்குண்டோ வழக்கு அப்படின்னு பாடல் வந்து பாடல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது பாட, படிக்க அப்படின்னா படிக்கிறதுக்கும், தொழிலுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும், பாராட்டுகளை பெறுவதற்கும் ஏற்ற ராசி கடகமும் சிம்மமும் ராசி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விருதுகளை உங்களுக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட கடகராசிக்காரங்க எந்த அளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து மென்மையான மனசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த மென்மையான மனசு தான் எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் தாங்கும். ஸோ இரு தன்மைகள் கொண்டது, மென்மையும் உண்டு, கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமையும் உண்டு. யாருக்கு? இந்த கடகராசிக்காரங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம், ஆகஸ்ட் மாதம், ஆவணி மாதம் என்ன பலன்கள் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல கிரக நிலைகளை கணிச்சுக்குவோம். எப்படி இருக்குது உங்களுக்கு கிரக நிலைகள்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் வந்து ராசிக்கு 2 கூடையவன் ராசியில் இருக்காங்க. பொதுவாகவே பெரும்பாலும் இந்த கடகராசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தற்பெருமைகளை அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி உண்டா, என்ன மாதிரி திறமசாலி இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகமாக பேசுவீங்க. ஸோ இது என்ன செய்யும்னா, ஏன் இந்த விஷயத்தை நான் பர்டிகுலராக ஒன்றுக்கு ஆகாத ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பேச்சுக்கள் உங்கள் வருமானத்தை குறைக்கலாம். எங்கேயும் எதை பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம், என்ன பேசணும், எதை பேசணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே வேணும். இடம் தெரியாமல் பேசுகிறீங்க. ஏன்னா பேச்சுக்கான ராசி தான் கடகராசியை. ஸோ அதாக பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசி. அப்போ அன்னெசரியாக பேசும்போது உங்களுடைய இயல்பான தன்மைகள் என்னன்னு மற்றவங்க கோட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இப்படி தான் போல அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. ஆனால் கடகராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. அதான் பாட, படிக்க, பாராட்ட, பலதொழில் புரிய, தேட, சுகம் காண, செலவு செய்ய, கற்கடகம், சிம்மம், கன்னிக்கை அல்லாது மற்கடகத்துக்குண்டோ வழக்குன்னு பாடலே இருக்குது. அப்படி நீங்கள் வந்து நிறைய படிப்பீங்க, நிறைய உழைப்பீங்க, நிறைய பொருள் தேடுவீங்க, நிறைய மக்களுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கும், நிறைய மக்களுக்கு நீங்கள் நிறைய உதவிகள் செய்வீங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதுவும் பர்டிகுலராக கவனம் தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட்டில் தான் சனி பகவானுடைய பார்வை ராசியின் மீது விழுகுது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் கூட எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. அந்த ஆகஸ்ட் மாதத்தில் பேச்சுக்களை குறைங்கன்னா சுத்தமாக டோட்டலாக பேசாமல் போயிட்டாலும் சிக்கல். பேச வேண்டியதை பேசணும், தேவையில்லாத பேசக்கூடாது. புரணி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி குறைவாக பேசுறது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஸோ நம்ம யாரை பற்றியுமே, பொதுவில் நான் சொல்கிறேன், யாரை பற்றியுமே குறைகள் நம்ம காணக்கூடாது. இது ஒரு நல்ல பழக்கம். ஸோ ஆனால் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பார்த்த உடனே குறை தான் தெரியும், அடுத்தவங்களுடைய குறைங்க தான் தெரியும். அதை கோட் பண்ணுவாங்க. அது சிக்கலாகும், அது மன வருத்தங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தும், எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வருமானத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில் நிற்கிறதுனால பொருளாதார தடைகள், திடீர்னு ஒரு வருமானம் வரும். ஒரு 4 நாளைக்கு வருமானமே இருக்காது. எல்லாருக்கும் வருமானம் வராத நேரத்தில் இவங்களுக்கு வருமானம் வரும், எல்லாருக்கும் வருமானம் வர்ற நேரத்தில் இவங்களுக்கு வருமானம் வராது. அப்படின்ற ஒரு தன்மை இந்த 7ஆம் வீட்டு வக்ர சனி ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. ஆனால் பொருளாதார வரவும் உண்டு, திடீர்னு வரவுக்கான ஒரு தன்மை நிற்கும். ஸோ அதனால் வரக்கூடிய பணத்தை சேமித்து
நிலைகளை கவனித்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஒரு நேரம் பணம் வரும், ஒரு நேரம் பணம் வராது. அப்போ வரும்போது பிடிச்சிக்கிட்டு வராத போது சமாளிங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறேன். ராசிக்கு 2 கூடிய சூரியன் ராசியில் இருக்கிறதுனால நல்லது தான். ஏன்னா மனசில் பட்டது டப்புன்னு வெளியே சொல்லிடுவீங்க. அதுனா அந்த கேரக்டர் கூட நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடும். இதனால் வாடிக்கையாளர் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் எச்சரிக்கை தேவை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பொருளாதார அமைப்பு இந்த மாதத்தில் கூடும். அதாவது போன மாதம்னா நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா ஒரு இன்கம் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் 1,50,000 ரூபா எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பன்மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருமானத்தில் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. 3ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். புதன் சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயந்தான். 20ஆம் தேதிக்கு மேலே புதன் வக்ரம் அடையுது. இந்த காலகட்டங்களில் வருமானம் பெரிய அளவில் இன்கம் வந்து உயரும். ஆனால் வந்து புதன் வக்ரம் அடையிறதுனால மற்ற ஜோசியர்கள் எப்படி கணிப்பாங்க அப்படின்னா, இல்லை வருமானத்துலேயும் சில விஷயங்களையும் சிக்கல்களை ஏற்படுத்தும் கணிப்பாங்க. அப்படி கிடையாது. 3 கூடியவர் தான் புதன். அவர் 2ஆம் இடத்துல வக்ரம் அடையிறதுனால நன்மை தான். 3 கூடியவர் கெடணும். 2ஆம் வீட்டில் கெட்டுட்டார் அப்படின்னா வருமானம் பெரிய அளவில் இருக்கும். பேச்சு மூலம் வருமானம் இருக்கும். ஆனால் அந்த புதன் வக்ரம் அடைகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய பேச்சுக்குனாலே தங்களுடைய வருமானத்தை குறைச்சிக்குவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வக்ரம் ஆடி 20ஆம் தேதி வக்ரம் அடையுது அப்படின்றதுனால ஆடி 20க்கு மேலே இன்கம் தாராளமாக சல்லுன்னு மேலே ஏறும். ஸோ இந்த ஒரு தன்மை உண்டு. சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்குன்றதுனால உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவங்களை கவர்ந்து இழுக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே ஒரு 15 தேதிக்கு மேலே சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சி பலம் பெறதுனால தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீடு ஸ்ட்ராங் ஆகிறதுனால நீங்கள் தொழில் பார்த்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன இன்கம் எடுக்கக்கூடிய தொழிலில் இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, எந்த வகையில் நீங்கள் இன்கம் எடுத்தாலும் இன்கம் அதிகமாகும் அப்படின்றது உறுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம் பலமாகுது. 2ஆம் வீட்டுக்குரிய சூரியன் வந்து பலமாகிறார். அதாவது ஒரு வீட்டுக்குரிய சூரியன் அந்த வீட்டிலே அவர் ஆட்சி பலம் பெறுகிறார். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் இது உங்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. ஸோ இந்த ஆடி மாதத்தில் பெரிய அளவு இன்கம் உங்களுக்கு உறுதியாக உண்டு கடகராசிக்கு, அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் 3ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் எச்சரிக்கையாக இருக்கணும். 3ஆம் வீடுன்றது எழுத்து, பத்திரம், டாக்குமெண்ட்டு, பேச்சு இதெல்லாம் குறிக்கும். அப்படின்றதுனால இதனால் உங்களுக்கு ஒரு சிக்கல்கள் வர வாய்ப்புண்டு. ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதில் கவனமாக இருக்கணும். ஒரு டாக்குமெண்ட் எழுதி வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் கவனமாக இருக்கணும். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருத்தர் மூலமாக ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குதுனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது எழுத்து, பத்திரம், டாக்குமெண்ட்டு, சகோதரர், உடன்பிறப்புகள், இளைய சகோதரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முயற்சி. இப்போ முயற்சிகளில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு முறைக்கு 2 முறை எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஒரு முறை எடுத்தோன்னா தோல்வி ஆகிடும், அப்படியே போட்டு போயிடுவீங்க. ஏன்னா முயற்சி அப்படின்றது 3ஆம் பாவம், அங்கே கேதுன்ற தடைக்கான கிரகம் இருக்குது. அப்போ முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே தடையை கொடுக்கும், ஒரு சோம்பல் வரும், போட்டு போயிடுவீங்க. ஏன்னா ராசி வேறு சனி பார்க்குறாரா, சோம்பலை கொடுத்துருவார். 3ஆம் வீட்டில் கேது வேறு இருக்காரா, முயற்சிகளை அந்த சோம்பல் மூலியமாக அந்த முயற்சிகள் தடை செய்வார். அப்போ நான் என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அது சரியானதோ தவறானதோ ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக இருங்க. அப்போ உங்களுக்கு அந்த முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும். கடகராசி சரராசி அப்படின்றதுனால உங்களுக்கு எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வரும், அவர் அங்கிட்டு போனோன்னா அவரை பற்றி மறந்துடுவீங்க, அவர் கொடுத்துட்டு போன வேலையை செய்ய முட்டுருவீங்க. இதனால் சிக்கல்கள் ஏற்படும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே ஆனால் புத்திசாலியான ராசி கடகராசி, அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பூச நட்சத்திரம், மென்மையான நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்குன்றதுனால அறிவு அதிகம். சனி பகவானுக்கு தான் அறிவு அதிகம், ஆனால் நிதானமாக செயல்படுவார். நிதானமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் அறிவு அதிகம், ஆழ்ந்து சிந்திப்பாங்க. அந்த ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கடகராசிக்கு உண்டு. கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு, பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு, ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு. அதனால் இந்த கடகராசிக்கு அறிவாற்றல் உண்டு, சிந்தனை ஆற்றல் உண்டு. ஆனால் அப்பப்போ மறக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. முக்கியமான நேரத்தில் முக்கியமான விஷயத்தை மறந்துடுவீங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக உங்களுக்கு 9ஆம் வீட்டில் ராகு பகவான், தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் ராகு பகவான். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியங்களில் ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்லாது, பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடும். அது உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது. தந்தைக்கிட்டேருந்து ஒரு சொத்து வரணுமா, அந்த நேரத்தில் வரும். ஆனால் அதில் ஒரு சின்ன இடையூறு வரும். அந்த இடையூறை களைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி, சொத்து, சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு தாராளமாக வரும். தந்தை மூலமாக ஒரு அனுகூலம் நடக்கணும், தந்தை ஒரு செயலை செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வருமானம் வரும்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. 3ஆம் வீட்டை செவ்வாய் கூட சேர்ந்த குரு பகவான் பார்க்குறாரு. செவ்வாய் உங்கள் லக்னத்துக்கு 5 கூடியவர்.
உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, கொஞ்சம் உழைப்பையும் அதிகமாக போடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த உழைப்பு போடுறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நம்ம பரவாயில்ல, நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கும். அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். ஸோ வருமானத்துக்கு கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் பிரச்சனை இல்லை. என்ன தொழில் பண்ணாலும் வேலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. படிப்பு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. எழுத்து சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கு கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி உண்டு. கலைத்துறையில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் கும்பராசியில் இருக்கார் அப்படிங்கிறதுனால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். இந்த கேமரா ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க்கு, லேப்டாப் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். இருந்தாலும் இன்கம்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் தான் இடர்பாடுகள் கொடுக்குமே தவிர பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் கொடுக்காது கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில். அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது இந்த காலகட்டங்கள். ஏன்னா ஆறுக்குடைய சனி பகவான் நல்லா இருக்காரு. ஆறுக்குடைய குரு பகவான் 11ஆம் இடம்ன்ற லாபஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அது லாபத்தை கொடுக்கும் கடகராசிக்கு. கடகராசிக்கு தாயாருடைய உடல்நிலைகளில் எச்சரிக்கை தேவை. தாயாருடைய உடல்நிலைகளில் கடந்த காலகட்டங்களில் சில இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். அது இனிமேல் படிப்படியாக முன்னேற்றம் தான் காணும். ஏற்பட்டிருக்கலாம்னு நான் சொல்கிறோம். ஸோ ஆனால் தந்தையினுடைய உடலில் இனி எச்சரிக்கை தேவை. இப்போ எப்படி தாய்க்கு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தந்தையோட உடலில் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த கடகராசிக்கான பலன்கள் இதோடு நிறைவு செய்கிறோம். நீங்கள் இருந்தாலும் ஒரு முறை என்ன செய்கிறீங்கன்னா, இவ்வளோ பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். தசாபத்திகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கள்ட்ட, நம்பிக்கையான ஜோதிடர்கள்ட்ட உங்களுடைய ஜாதகங்களை கொடுத்து ஒரு கணிப்பு கேட்டுங்க. தசாபத்தி எப்படி இருக்குது, இந்த சம்பவங்கள் என்ன சொல்லுது, இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு கணிப்பை கேட்டுக்கோங்க. ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருதி சிவராதனை அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியாக மாத பலன் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா அனைத்து ராசிக்குமே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது. சரிங்களா? அது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்மளுடைய சேனல் நம்ம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கு நான் கடைசியாக வந்து லக்கணா பலனும் நட்சத்திர பலனும் சொல்லியிருக்கேன். அதோட முழு பலனை நீங்கள் பெறலாம். அதனால் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் இந்த கடகராசி அன்புகள்னால் எடுத்துக்கிட்டாவே எப்போவுமே வந்து ஒரு மனதிலே ஒரு மாற்றங்கள் விரும்பக்கூடியவர்கள். எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க, அதீதமாக மன மாற்றம் உண்டு. எப்போவுமே தாய் தந்தையோட பாசமாக இருக்கக்கூடியவங்க, அன்பாக இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? போய்ட்டு நம்ம வந்து என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க. அன்பால் அவங்களோட காரியம் சாதிச்சுக்கலாம். அதே கடகராசி நம்மளுக்கு கிரக சேர்க்கைகள் எப்படின்னு பார்ப்போம். கடக ராசியிலே புதன் சூரியன் இருக்காங்க. ராசிக்கு 2 சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 3 கேது இருக்கார். ராசிக்கு 8 பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருக்கார். ராசிக்கு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் போகக்காரன் ராகு இருக்கிறார். 11 பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் இருக்காங்க. 12 வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் இன்றைய நிலையில் இருக்கார். சரிங்களா? இப்போது நம்முடைய இந்த கோல்சாரம் பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் வாங்கிய சாரநாதன், அதாவது நட்சத்திர கால், அதை பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி தான் அவங்க எல்லா பலனும் செய்யணும். அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ நம்ம பார்க்கும்போது புதன் சுயசாரத்தில் இருக்கார். சூரியன் ஆயில்யம் 2 பேருமே ஒரே சாரத்தில் இருக்காங்க. சுக்கிரன் உத்திரத்தில் நிற்கிறார். கேதுக்கு அஸ்தத்தில் நிற்கிறார். சனி பூரட்டாதியில் நிற்கிறாங்க. ராகு உத்திரட்டாதியில் நிற்கிறாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரம் செவ்வாய்ச்சாரம் வாங்கியிருக்கார். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி சந்திரசாரம் வாங்கியிருக்கார். இதுதான் உங்களுடைய கிரக சேர்க்கை. பொதுவாக அவங்க ராசிநாதன் நம்ம இங்கே எடுத்துக்க முடியாது. ஏன்னா ராசிநாதன் வந்து அடிக்கடி மாட்டே 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அப்போ அதே மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும். பார்த்தீங்களா? சரிங்களா? இவங்களுக்கு வந்து எப்போவுமே என்ன பண்ணும், கிரகங்கள் ஒரு நாளைக்கு 2.25 நாள் தான் ஒரு ராசி. அப்போ அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. ராசி நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்போ உங்கள் ராசி இருக்கக்கூடிய கிரகங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ புதனும் சூரியன் இருக்காங்க. ஆயில்யம் புதனோட சாரத்தில் நிற்கிறார் சூரியன். அப்போது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய புதன் சேர்க்கை பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். சாமி இந்த புத ஆதித்ய யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு படிப்பிரிவை கொடுக்கக்கூடிய யோகம், படிப்பினை கொடுக்கும். யாராக இருந்தாலும் நீங்கள் கிரகத்தையும் நீங்கள் ஒரு ஜாதகம் எடுத்து வச்சுருந்தீங்க, செக் பண்ணி எல்லா ஜாதகத்தையும் யாருக்கெல்லாம் சூரிய புதன் சேர்க்கை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஆகுது, ஒரு டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். எங்கே இருந்தாலும் அவங்க டிகிரி முடிச்சிடுவாங்க. அது என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க என்னவோ அதோடைய லக்கணாபதியை பொறுத்து, கிரக சேர்க்கையை பொறுத்து, ஆனால் டிகிரியும் படிப்பாங்க. அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அப்போது கல்வியிலே மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பினை, ஒரு தேர்ச்சினை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கல், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மளிகை கடை, சுயதொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும். அவங்களாம் அரசாங்க
அனுகூலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கும், அரசு லோன் கிடைக்கும், அரசு டெண்டர் கிடைக்கும். இதுமாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? அப்போ அரசு ஆதாயம் உண்டு. அது உத்தியோகமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அரசு உதவிகள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன வீடு போட்டுருச்சாமே, கையில் காசு இல்லை, திடீர்னு வருவார் தலைவர், என்னாச்சு கையில் காசு இல்லை, கட்டி போட்டு முடிஞ்சு சில லோன் வீடு போட்டு தரேன், இந்த மாதிரி விஷயங்கள். சரிங்களா? அப்போ அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஏதோ ஒரு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணி வந்துருப்பீங்க, எழுதி போட்டிருப்பீங்க, கிளிக்கே இருக்கா, அது அந்த சான்று வைக்கல, இந்த சான்று வைக்கலன்றவாங்க, இப்போக்கே எழுதி போடுவீங்க இந்த மாதம், டக்குன்னு ஓகே ஆயிரும். ஸோ அது மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஸ்கீமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுலேயும் 2 சுக்கிரன் இருக்கார். சரிங்களா? உங்களுக்கு என்ன 2 சுக்கிரன் 4, 11க்கும் அதிபதியாக இருக்கிறார். அதனால் வீடு கட்ட யோகம் உண்டுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக வீடு கட்டுவீங்க, வீடு வாசல் அமையதும், எப்படியோ ஒரு வகையில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இல்லை வீடு மாற்றங்கள், வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வேறு வீடு மாறுறது, இல்லை வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீடு கட்டுறது, ஏதோ ஒரு வகையில், இல்லை பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதே போல் 8ல் சனி வக்ரமாக இருக்கார். சரிங்களா? 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு வக்ரமாக இருக்கார். அதுவும் பூரட்டாதி குருசாரம் வாங்கியிருக்கார். குருசாரம் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது 8ல் இருக்கிறனால உங்களுக்கு திடீர் லாபம், திடீர் நஷ்டம், திடீர் உண்டு கண்டிப்பாக உண்டுங்க. அதே போல் 9ல் ராகு இருக்கிறார். வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைச்சி நினைக்கக்கூடிய கண்டிப்பாக வெளிநாடு போங்க. ஏன்னா சனி 8ல் வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக வெளிநாடு போனீங்கன்னா நீங்கள் வந்து அதீதமான லாபங்களையும் அதீதமான செல்வங்களையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதே போல் 11ல் குரு செவ்வாய் குருமங்கள யோகம், கண்டிப்பாக தன சேர்க்கை ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும். அதாவது சுய தொழில் நீங்கள் தொடங்குவீங்க. அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு தங்க ஆபரணத்தில் வந்து முதலீடு பண்ணுறதோ, இல்லை சொந்தமாக நகைக்கடை வைக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க. சில பேர் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, அடுத்த இன்னொரு ஃபேக்ட்ரி அனுப்போமா, அதாவது சில பேர் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸில் முன்னேற நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அதனுடைய தாக்கம் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். சரியா? அதே போல் இந்த ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலுமே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றக்கூடிய மாதமாக இருக்கும். அதே ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் குருமங்கள யோகம், குருமங்கள யோகங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் மத்தியிலே உங்களுக்கு கௌரவத்தையும் புகழையும் கொடுக்கும். சரியா? அதுவும் குருவும் செவ்வாய் சேர்ந்துருக்கிறது அருமையான ஒரு செழிப்பு, உயர்ந்த பதவிகள் தேடி வரும். இதான் குருமங்கள யோகம். சரிங்களா? அதனால் அதை பயன்படுத்திக்கங்க. அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களும் சுய சாதகம் இருக்குது, அந்த சுய ஜாதத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்கணங்கள் உயிர், சந்திரன் உடல், அதே போல் தசாபுத்தி தான் நல்ல நேரம். அப்போ தசா யார், புத்திநாதன் யார், தசாநாதனை கேட்டு தான் புத்திநாதன் செயல்படுவான். சரிங்களா? அப்போ புத்திநாதன் யார், புத்திநாதன் என்ன சாரம் வாங்கியிருக்காரு, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கணும், நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சா, கிரகங்கள் இங்கே எந்த பாவத்துன்னு திசை நடத்துது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கரெக்டாக அமையாதான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஆண்டவன் சொல்லுவாங்க, அதாவது எவ்வளோ தான் கஷ்டப்படணும்னா நல்ல நேரம் வந்துச்சுன்னா ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடும். திடீர்னு பணக்காரனவங்க இருக்காங்க, ரொம்ப உயரத்தில் செல்வ செழிப்பான, திடீர்னு டவுன் ஆனவங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில். அப்போ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துருச்சுன்னா எதுவுமே எந்த பிரச்சனையும் நம்ம எதுவும் பண்ணாது. அப்போ அதுதான் அந்த அதுக்கு தான் நம்ம குழப்பமான நேரத்தில் ஒரு தொழில் தொடங்க போகையில், ஒரு கல்யாணம் பண்ண போய் நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதை செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வராது. அதனால தான் நீங்கள் அதை வந்து நான் பார்த்துக்க செய்யுங்க, ஒரு வழிகாட்டுதலின் பேரில் செய்யுங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் நம்ம அக்கலம் சொன்னால் இப்போ கடக லக்கணமாக பிறந்தீங்க அப்படின்னா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியாக சனி வருவாள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் வருமானம் இருக்கும், மனைவியோட சம்பாதிப்பாங்க. அதே போல் இந்த கடகலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன் வருவதனால வருமானங்கள் உண்டு, அரசு சார்ந்த வருமானங்கள் உண்டு. அதே 3ஆம் அதிபதியாகவும் உங்களுக்கு புதன் வருவாள். சிறந்த தகவல் தொடர்பு துறையில், சரிங்களா, தகவல் தொடர்புத்துறை, பிஸ்னஸ், இதிலலாம் உங்களுக்கு அதில் ஈடுபாடுகள் கொடுக்கும் கடலக்கணக்காரங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு கடலங்க 4ஆம் அதிபதி வருவதால் வீடு வாசல் கண்டிப்பாக ஒரு லாபத்தை கொடுக்கும். வீடு மூலமாக உங்களுக்கு வீடு வாசல் வந்து கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் 5ஆம் அதிபதியாக செவ்வாயும் கண்டிப்பாக உங்களுக்கு 10ஆம் அதிபதி வரனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மனமகிழ்ச்சி உண்டு, குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கூடிய. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவராலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல் 6ஆம் அதிபதியாக குருவும் 9ஆம் அதிபதி குருவும் வருவதால்
கண்டிப்பாக வர வேண்டிய தனார்வு தாராளமாக இருக்கும். ஏன்னா அவரும் நல்லதாக செய்வார். லக்கணத்துக்கு என்ன அவரும் பாக்கிய அதிபதி சரிங்களா. ருணமாக இருந்தாலும் அது பாக்கிய பேரும் நன்மையாக செய்வார். அதேபோல் 7, 8க்கும் வந்து சனி பகவான் வரதுனால அஷ்டமசனி காலங்களில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற காலங்களில் பயப்படணும். அவன் அஷ்டமசனி காலங்களில் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி பலம் இருந்திருக்காரோ அவருக்கு மட்டும்தான், மற்றவங்களாம் கிடையாது. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி வரனால உங்களுக்கு கண்டிப்பாக மண்ணுமனை யோகம் கண்டிப்பாக உண்டுங்க. அதே போல் உங்களுக்கு லாபாதிபதியாக சுக்கிரன் வருகிறார். அப்போ வண்டி வாகனத்தை முன்னிட்டு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரிங்களா, அவங்களுக்கு எப்போவுமே வந்து மத்திய அரசு அனுகூலம் உண்டு சரிங்களா. மத்திய அரசு தொடர்பு அனுகூலம் கிடைக்கும். அதே போல் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா. ஏன்னா சனி சந்திரன் சேர்க்கை கண்டிப்பாக வருமானம் மனைவி வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு அதிகமாக செலவு பண்ணுவீங்க. ஆனால் மனைவி வந்து இறுக்கமாக பிடிப்பாங்க. பணகாசத்தில் கராக இருப்பாங்க. அந்த மனைவி தான் கடகலக்கணக்காரர்களுக்கு இது கடக ராசிக்குமே பொருந்தும். அதே போல் இந்த நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா இதில் கடகராசியில் பார்த்தீங்கன்னா பூச 4ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச 4 பாதம் சரிங்களா. அதே போல் ஆயிலியம் 4 பாதங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கடகராசி. அப்போது இந்த புனர்பூச குரு சாரம் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க. நீங்கள் வந்து குரு பகவான் வழிபாடு, சிவ வழிபாடு, ஜோதி வழிபாடு தான் செய்யலாம். அதே போல் பூசரத்தில் பிறந்தவங்க சனி ஆதிக்கம் பெற்றவர்கள் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. உடல்நிலையில் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூசரத்துக்காக கால பைரவர் வழிபாடு செய்யணும் சரிங்களா. கால பைரவரை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலை மாற்றங்கள், திடீர் வருமானம் இதெல்லாமே கிடைக்கும். அதே போல் அதில் ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆதிசேஷனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். அப்போ ஆதிசேஷனுடைய வழிபாடு செய்வது மிகச் சிறந்தது. அது ஆதிசேஷன் வழிபாடு வந்து இப்போது புதன் சாரம் இருக்கிறனால புதனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால கண்டிப்பாக கல்வி நிலையில் வந்து திறந்து போவீங்க. புதிதாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க, புதிதாக தொழில் தொடங்குவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும். எப்போயுமே வந்து சாமர்த்தியக்காரர் கூடிய புதன் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி கொடுப்பார். அப்போ ஆதிசேஷன் வழிபாடு செய்யுங்க இந்த ஆயுள் நட்சத்திரக்காரவங்க சரிங்களா. அதே போல் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆயுள் நட்சத்திரம் பிறந்தவங்களாம் அதிகமாக கோபப்படுவீங்க சரிங்களா. அந்த கோபம் வந்து உங்களுக்கு ஆகாது, கோபத்தை குறைச்சிக்கோங்க. அதனால் இந்த கடகராசி அன்புகளுக்கு அனைவருமே நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் சரிங்களா. முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி, குருவே சரணம். இணையத்தாள் இணைமீது எங்களுக்கு வணக்கம். இது ஆகஸ்ட் மாத ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஆடி 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் வந்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மேற்கொள்வது சகல வித தோஷங்களையும் நீக்கி தரும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம். அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். ஆகஸ்ட் 11 கருடாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்வது, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பை தரும். 16ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு, அதாவது ஆகஸ்ட் 16 வரலட்சுமி நோன்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும். 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி. புத்திர பாக்கியம் இல்லாதவங்க இந்த வழிபாடு மேற்கொள்ளும் போது அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடன், நோய் பிரச்சனை, எதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா கோகுலாஷ்டமி வழிபாடு வந்து மிக சிறப்பானது. நான் சொல்லியிருக்க இந்த விசேஷ தினங்களில் ஆலய வழிபாடுகள் செய்கிறது மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, கடகராசிக்கு எப்படி இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா, 2ஆம் அதிபதி 12ல் இருக்காங்க, ராசியிலே இருக்காங்க. அப்போ குடும்பம் தொடர்பான சிந்தனை, வருமானம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். வருமானத்தை எப்படி பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் ஏற்படும். வீட்டுக்காக நிறைய செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட 3ஆம் அதிபதி இருக்கார், 4ஆம் அதிபதியும் இருக்காங்க. சரி, அப்போ அதனால் வண்டி, வீடு, சொத்து இது தொடர்பான அலைச்சல், விரயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் தொடர்பான செலவுகள் வந்து அதிகரிக்கலாம். அதாவது நம்ம ரீசார்ஜு அல்லது இந்த ஃபோனு இது தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களோட ராசிக்கு
11ஆம் வீட்டில் குரு இருக்கார். இது சிறப்பான ஒரு அமைப்பு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 5ஆம் அதிபதி இருக்கார். இது சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ பூர்வீகம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குழந்தைகளால் நன்மைகள் உண்டு. மனசில் எழக்கூடிய எந்த ஒரு சிந்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய அந்தஸ்தோடு நகரும். அதை வந்து மற்றவங்க மதிப்பாங்க. மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ஒரு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். மனசில் எழக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றியை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சொந்த தொழில் செஞ்சுட்டு தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் ரெகக்னேஷன் நல்லாயிருக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும். அதுவும் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 21, 22, 23 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மாதம் பல சிறப்புகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.